மக்களை வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மகேஷ் பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியோ செமையா மாஸ்க் கட்டுறாங்க. அப்படியே மகேஷ் கிட்ட வந்து இந்த வீடு மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா நீ என்னதான் பண்ண போற, எல்லாத்தையும் எடுத்து மாத்துவேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே செம அதிரடியா மகேஷையும் எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க. இனி அஞ்சலியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துளசியும் பாட்டியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாட்டு வெற்றி அவங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க. துளசியும் இப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாயிடுச்சு, நீங்கள் பேசின அப்புறமா தான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லதை நம்ம லக்ஷ்மியை பார்த்துடுறாங்க. லக்ஷ்மியை அப்படியே வெற்றிக்கிட்ட வந்து நீங்கள் தான் அந்த ஃப்ரெண்டுன்னு துளசிக்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க. பார்ப்போம், சீக்கிரமாட்டு நம்ம வெற்றியும் எல்லா விஷயத்தையும் துளசிக்கிட்ட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் ஒரு வழியாக மகேஷ் கிட்டேருந்து தப்பிச்சு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே முருகனும் நம்ம அஞ்சலி கிட்ட என்னன்னு சொல்லிட்டு ஒரு செய்கையில் காட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலியும் ஆமாம் மகேஷ் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இந்த துளசியை என்ன அஞ்சலி அவங்க கேட்குறாங்க. என்ன முருகன்னு ஏதோ சந்தேகப்பட்டு கேட்ட மாதிரி இருந்தது, என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அஞ்சலியும் நம்ம மட்டும் இப்போ வீட்டில் இந்த விஷயத்த சொன்னா அப்பா எல்லாருமே பயங்கரமா வருத்தம் ஆயிடுவாங்க, அது மட்டும் இல்லாம மகேஷை ரொம்பவே நல்லவே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம எதுவுமே சொல்லாண்டாம். பாட்டியோட நிலைமைக்கு இந்த மகேஷ் தான் காரணம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பாவம் பாட்டியை நினைச்சு ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க. இது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனை வேண்டான்னு அஞ்சலி நினைச்சிட்டு மகேஷ் பத்தின எந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் மகேஷ் ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மகேஷும் எப்பாடா நம்மளை பற்றி அவள் எதுவுமே சொல்லலை, சரி என்னதான் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ். சிவராமன லட்சுமியும் நம்ம அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி இவ்வளோ அவசரமா வந்திருக்க, பாட்டி இப்ப எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கவும் அஞ்சலியும் பாட்டி நல்லா தான் இருக்காங்க, இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க. சிவராமனும் இனிமே அம்மாவும் கூட இருக்காண்டா, நாங்களே அவங்கள பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலியும் இவங்க சொல்றது சரிதான், இனிமே மகேஷ் கூட இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் பாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால நம்ம வீட்லயே இருக்கதான் சேஃப்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே சிவராமனும் சரி அஞ்சலி நான் பாட்டியை கூட்டிட்டு வர போகும்னு சொல்லி அவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிவராமன் மகேஷ் கிட்ட உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், அஞ்சலியும் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பாட்டியை நல்லா கவனிக்கேன்னு சொல்லிடுங்க, இனிமே உங்களுக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்க விரும்பலை, பாட்டியை இனிமே நாங்களே பார்த்துடணும்னு சொல்லிட்டு சிவராமன் அவங்க வீட்டுக்கே பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் இப்பதான் நமக்கு நிம்மதியாச்சு, பாட்டி மட்டும் இங்க இருந்தாங்கன்னா எப்படி இந்த மகேஷ் ஏதாவது பண்ணிடுவான்னு சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் அஞ்சலியும் மகேஷ் கிட்ட வந்து என்ன நான் உன்னை மாட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கியா, உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் மாட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, இனிதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த அஞ்சலியை பத்தி புரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு உனக்கு தான் வீட்டில் எல்லா திங்ஸையும் எங்கெங்கே வச்சிருக்கணுமோ அங்கே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவேல்ல, இனி எப்படி அதெல்லாம் இருக்க போகுதுன்னு நானும் பார்த்துடுறேன்னு சொல்லி எல்லா திங்ஸையும் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்காங்க. அப்படியே திடீர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மூஞ்சிலத்துக்கு எரிய மாதிரி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகேஷும் என்ன சொல்லி நீ பண்ணுற, நான் தான் வீடு நீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதை மீறி இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சைக்கோவா அப்படின்னு கேட்கவும் நம்ம அஞ்சலியை என்ன மாதிரி நடிக்கிற, என்னையா சைக்கோன்னு சொல்ற, மகாஜனங்களே பார்த்துக்கோங்க என்ன போய் சொல்றான் அப்படின்னு கேட்கவும் மகேஷன் நீ பண்றது எதுவுமே சரியில்லை அஞ்சலி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அஞ்சலி இனிமே உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது, இனிதான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மகேஷ சரியா வெளுத்து வாங்குறாங்க. அதை பார்த்த மகேஷும் என்னடா அஞ்சலி இப்படியெல்லாம் பேசிட்டு போறாளே, நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி மாறிட்டாலே, இவளெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல, அவ வேற இப்ப கன்சீவா இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராமனும் பாட்டியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுவும் என்ன இப்படி பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதான் அந்த அஞ்சலியோட வீட்டில் நல்லா தானே இருந்தாங்க, அப்புறமா எதுக்கு இங்கே கூட்டிட்டு, இங்கே நமக்கு சரியான வசதியும் இங்கே இல்லை, மகேஷ் மாப்பிள்ள தான் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறமா எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்தீங்க அப்படின்னு சிவராமனை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மியும் அவங்களோட அம்மாவை பார்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே உண்டு, அந்த விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற, உனக்கு என்ன பணம் தானே போயிடும் அப்படின்னு பயப்படுற,
நாங்கள் தானே எல்லா செலவையும் பண்ண போகிறோம், அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை அப்படின்னு சரியாக வெளுத்து வாங்குறாங்க. ரகுவும் எனக்கு என்ன வந்தது, என்னவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிவராமனுக்கும் அவங்க அம்மாவை பார்க்க பார்க்க ரொம்பவே வருத்தமாயிடுது. நம்ம அம்மா ஒழுங்கா இருக்கிறது வரைக்கும் எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. எப்பதான் இவங்க நினைவு திரும்புவாங்கன்னு தெரியலையே, இப்படியே பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மியும் சிவராமனை சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா துளசி அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு வராங்க. பாட்டி இப்படி எந்த பேச்சும் மூச்சும் இல்லாம நினைவு திரும்பாம படுக்கையிலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி துளசியும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே பேசுறாங்க. ஆனா வெளியில வந்து துளசிக்கு பயங்கரமா வருத்தம் ஆயிடுது. கரெக்ட் டைம்ல வெற்றியும் அவங்களோட ஃப்ரெண்டா கால் பண்றாங்க. வெற்றி தான் அந்த ஃப்ரெண்டுன்னு தெரியாத துளசியும் அதை அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கவும், வெற்றியும் என்ன நீங்க ரொம்ப டல்லா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. துளசியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், வெற்றி சரி நீங்க எதுக்கும் வருத்தப்படாதங்க, சீக்கிரமா சரியாயிரும், பாட்டிக்கு தானே சீக்கிரமா நினைவு திரும்பிரும் அப்படின்னு ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட துளசியும் சரி நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே ஆறுதலாட்டு இருக்கு அப்படின்னு பேசுறத நம்ம லக்ஷ்மியும் கேட்டுறாங்க. அப்படி லக்ஷ்மி ஒரு பக்கம் துளசி பேசிட்டு இருக்கிறத கவனிக்கவும் வெளியில வெற்றி போன்ல பேசுறத கேட்டுறாங்க. லக்ஷ்மி அப்படியே வெற்றிக்கிட்ட வந்து மாப்பிள்ளை நீங்கள் உள்ளே வரலையா அப்படின்னு விசாரிச்சுட்டு, அப்படியே எத்தனை நாள் தான் இந்த உண்மையை மறைக்க போகிறீங்க, துளசிக்கிட்ட பேசாமல் அந்த ஃப்ரெண்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றியும் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லல அத்தை, அவங்க ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் ஓரளவு சரியான பிறகு எப்போ நேரம் வருதோ அந்த டைமில் நான் கரெக்டாக சொல்லலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், லக்ஷ்மியும் சரி நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அது கரெக்டா தான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப சோகமா துளசி வெளியில வரவும், வெற்றியும் என்ன மேடம் நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிடுறீங்க அப்படின்னு ஆறுதலாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. துளசியும் சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க. துளசியை பார்த்த உடனே அபிராமிக்கும் பயங்கரமா கோபம் வருது. அது மட்டும் இல்லாம வெற்றி அந்த வீட்டுக்கா போயிட்டு வந்த, எவ்வளவுதான் சொன்னாலும் நீ கேட்க போறதே இல்லை, அந்த தீபாவோட நகையை மாற்றி ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை எடுத்துருக்கலாம்ல, இந்த மாதிரி செய்துட்டே அப்படின்னு வெற்றியை சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. அபிராமி அத்தைக்கு துளசிக்கு மேலே பயங்கர வெறுப்பு வந்துட்டு இதையே அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட வெறுப்பேற்றி விட வேண்டியதான்னு மீனாட்சியும் மனசில் நினைக்கிறாங்க. துளசியும் தியா பாப்பா கிட்ட வந்து என்ன பாப்பா சாப்பிட்டுட்டியா என்ன யாதுன்னு கேட்கவும் தியாவுக்கு அப்படியே சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். துளசி எப்போவுமே பாட்டியை பற்றி யோசனையிலே இருக்கதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வெற்றியும் சரி மேடம் பாட்டியை பற்றி எதுவுமே கவலைப்படாதுங்கன்னு சொல்லி நம்ம வெற்றியும் துளசிக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம்.